ராமநாதபுரம் சித்தர்கள் பகுதி 2. கேட்ட வரமளிக்கும் ராமநாதபுரம் சித்தர்கள். செல்வச் செழிப்புடன் வாழ வைக்கும் ஜீவசமாதிகள். சித்தர் என்றால் சித்தி பெற்றவர் என்று பொருள். சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் சித்தர்கள். சித்தர்களின் ஜீவசமாதியை தரிசித்து வணங்கினால் அன்றாட ஜீவனத்துக்கு உழைப்பவர், மாதச் சம்பளம் வாங்குவோர், பெரும் தொழிலதிபர்கள் என அவரவருக்கு அவரவர் நிலைக்கு ஏற்ப உள்ள பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வரவும், நிம்மதியான வாழ்க்கையை வாழவும், உடலும் மனமும் புத்துணர்வு பெறவும், நினைத்தது நடக்கவும், எண்ணியது ஈடேறவும் நம்பிக்கையுடன் சித்தர்களை வணங்கும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் நிச்சயம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பது சித்தர் பெருமான்களை வணங்கும் அனைத்து பக்தர்களின் நம்பிக்கையாகும். அப்படி ராமநாதபுரத்தில் உள்ள பக்தர்களின் வாழ்க்கையில் பலப்பல மாற்றங்களை ஏற்படச் செய்து அவர்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் பெரும் அற்புதங்களை நிகழ்த்திய சக்திமிக்க சித்தர்களைப் பற்றி இன்றைய தொகுப்பில் காண்போம். சூரன்கோட்டை ராமலிங்க சாமிகள். ஜீவசமாதியை சுற்றியுள்ள 8 கிராமங்களையும் காக்கும் சித்தர். பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் அன்று ராமநாதபுரத்தை ஆண்டு கொண்டிருந்த ராஜாவிடம் சென்று, ராஜா, நான் தங்குவதற்கு ஓர் இடம் வேண்டும் என்று கேட்டுள்ளார். உடனே ராமநாதபுரத்து ராஜா, சூரக்கோட்டை என்ற கிராமத்திற்குச் செல்லுங்கள், உங்களுக்கு அந்த இடத்தில் வேண்டிய வசதிகள் கிடைக்கும் என்று சொல்லி அனுப்பி வைத்துள்ளார். சூரன்கோட்டைக்கு வந்த சாமிகள் கிட்டத்தட்ட 1000 பேர் தங்கும் அளவுக்கு சூரன்கோட்டை கிராம மக்கள் கட்டி வைத்திருந்த மடத்தில் தங்குகிறார். அப்படி சாமிகள் தங்கியிருந்த மடத்தில் ஒரு பிள்ளையார் கோவில் மற்றும் கண்ணுக்கு எட்டிய வரை தரிசு நிலங்களும் காணப்பட்டது. சற்று யோசித்த சாமிகள் முதலில் ஒரு கிணறு ஒன்றை உருவாக்கி அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து பூந்தோட்டத்தை உருவாக்கியுள்ளார். பிறகு தென்னந்தோப்பை உருவாக்கியுள்ளார். அது மட்டுமின்றி மக்களுக்கு பயன் தரக்கூடிய பலவகையான மரங்களையும் வளர்த்துள்ளார். இப்படி தரிசாகக் கிடந்த நிலத்தை மிகப்பெரிய நந்தவனமாகவும் பெரிய பெரிய தோப்புகளாகவும் உருவாக்கிய சூரன்கோட்டை ராமலிங்க சாமிகள் மீது சூரன்கோட்டை சுற்றுவட்டார மக்களுக்கு அவர் மீது மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே வந்துள்ளது. ஒருநாள் சாமிகள் இறைவனடி சேர அவர் மீது மிகப்பெரிய மரியாதையை வைத்திருந்த சூரன்கோட்டை கிராம மக்கள் அவர் தங்கியிருந்த மடத்திலேயே நல்லடக்கம் செய்து கோயில் போன்ற கோபுரத்தைக் கட்டி சாமிகளின் சமாதி மீது சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்துள்ளனர். சுப்பையா சுவாமிகள், குயவன்குடி. உருவமில்லாத அதிக சக்தியுடைய பிரம்மாண்ட திருத்தலம். ராமநாதபுரம் குயவன்குடி அருட்திரு குமரகுருபர சுப்பையா சுவாமி கோயிலில் உள்ள முருகப்பெருமான் நோய்தீர்க்கும் சக்தி கொண்டவராகவும், சனிக்கிழமைகளில் நவக்கிரக குழிகளில் நெய்விளக்கேற்றி வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் என்பதும் குயவன்குடி சுற்றுவட்டார பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. ராமநாதபுரம் குயவன்குடி குமரகுருபர சுப்பையா கோவில் பங்குனி உத்திர விழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குழி இறங்குதல் நிகழ்ச்சியில் பெண் பக்தர்கள் உட்பட 1000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பது வழக்கமாக இருந்து வருகிறது. பங்குனி உத்திர விழாவானது காப்பு கட்டுதலுடன் துவங்கி விழாவின் முக்கிய நிகழ்வாக காவடிகளுடன் பூக்குழி இறங்குதல் நிகழ்ச்சி முதல் நாள் நள்ளிரவு 3 மணியிலிருந்து மறுநாள் அதிகாலை 5 மணி வரை தொடர்ந்து நடைபெறுமாம். முன்னதாக மாலையில் அபிஷேக அலங்காரத்துடன் 6 கால பூஜை நடத்தப்படுமாம். மாலை 6 மணிக்கு மேல் பூ வளர்க்கும் பூஜை துவங்கியதும் குயவன்குடி, வாலாந்தரவை, வழுதூர், பெருங்குளம், ரகுநாதபுரம், ஏந்தல் உள்ளிட்ட ஏராளமான சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள்
பங்கேற்பார்களாம். பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வழங்கிய விறகுகளை பயன்படுத்தி பூக்குழி வளர்க்கப்பட்டதும், அதேபோல் விரதமிருந்த பக்தர்கள் அலகு குத்தியும் பால்காவடி, பன்னீர்காவடி, மயில்காவடி என பல்வேறு காவடிகளை எடுத்தபடி பூக்குழியில் இறங்குவார்களாம். இந்த நிகழ்வானது அதிகாலை 4:30 மணி வரை நடக்குமாம். அதன் பிறகு 7 மணி முதல் நள்ளிரவு 3 மணி வரை சொற்பொழிவும், இரவு முழுவதும் நேர்த்திக்கடனாக அறுவடை செய்த புதுநெல் அரிசியில் பக்தர்களின் அன்னதானமும் நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது. குயவன்குடி தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் மண்டபம் வட்டாரத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம் ஆகும். இது மாவட்ட தலைமையகமான ராமநாதபுரத்திலிருந்து கிழக்கே 16 கிலோமீட்டர் தொலைவிலும், மண்டபத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. அருட்திரு தாயுமானவர் சித்தர் சாமிகள், லட்சுமிபுரம். மன்னராட்சியில் உயர் பதவியை தூக்கி எறிந்த சித்தர். அருட்திரு தாயுமானவர் சித்தர் சாமிகள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருமறைக்காடு என்று அழைக்கப்படும் வேதாரண்யத்தில் 1705ஆம் ஆண்டு கேடிலியப்பர் ஐயா மற்றும் கஜவல்லி அம்மாள் தம்பதிகளுக்கு 2வது மகனாகப் பிறந்தார். அருட்திரு தாயுமானவர் சித்தர் சாமிகள் திருச்சிராப்பள்ளியில் பாடசாலை நடத்தி வந்த சிற்றம்பல தேசிகரிடம் முறையாக தமிழ் பயின்றுள்ளார். தமிழுடன் சமஸ்கிருதம், கணித சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், தேவாரம், திருவாசகம், சைவ ஆகமங்கள், அருணகிரிநாதரின் திருப்புகழ் ஆகியவற்றையும் கற்றுத் தேர்ந்துள்ளார். ஆக தமிழ்மொழி, வடமொழி ஆகிய 2 மொழிகளிலும் புலமை பெற்றவராக இருந்துள்ளார் தாயுமானவர் சித்தர் சாமிகள். குடும்பத்தினரின் வேண்டுகோளுக்காக மௌனகுருவின் ஆசிகளுடன் மட்டுவார்குழலி என்ற பெண்ணை மணந்தார். இவர்களுக்கு கனகசபாபதி என்னும் மகன் பிறந்தார். சில காலம் கழித்து தாயுமானவர் சித்தர் சாமிகளின் மனைவி மட்டுவார்குழலி காலமானார். தாயுமானவரின் உடன் பிறந்த சகோதரரான சிவசிதம்பரம் அவர்கள் சித்தர் சாமிகளின் மகனான கனகசபாபதியை வளர்த்து வந்தார். திருச்சிராப்பள்ளிக்குத் திரும்பி மௌனகுரு சாமிகளின் ஆசியோடு 1736ஆம் ஆண்டு துறவறம் பூண்டார் தாயுமானவர் சித்தர் சாமிகள். குருவுடன் மடத்திலேயே தங்கியிருந்து தியானத்தை பயின்றார் சித்தர் சாமிகள். அதன் பிறகு மௌனகுரு காலமான பின் சிறிது காலம் மடத்தின் தலைவராக இருந்த சாமிகள் பல சிவத்தலங்களை தரிசித்து பாடல்களையும் பாடினார். அருட்திரு தாயுமானவர் சித்தர் சாமிகள் அவருடைய இறுதிக் காலகட்டத்தில் ராமநாதபுரத்தில் சிவனை தரிசித்துவிட்டு அருகில் உள்ள காட்டூரணி என்ற ஊரில் ஓர் புளிய மரத்தின் அடியில் தியானத்தில் அமர்ந்தார். அருளை அறுக்கும் கோடிக்கரை முனிவருக்கும் ஞானோபதேசம் செய்தார். ஒரு அம்மையார் குளம் வெட்டி நந்தவனத்தை உருவாக்கியதோடு தாயுமானவர் சித்தர் சாமிகள் வசிக்க ஒரு குடிலும் அமைத்தார். அந்த இடம்தான் லக்ஷ்மிபுரம் என அழைக்கப்படுகிறது. பல நாட்கள் அங்கு தியானத்தில் இருந்த தாயுமானவர் சித்தர் சாமிகள் 1742ஆம் ஆண்டு தை மாதம் விசாக நட்சத்திரத்தன்று சமாதியானார். பின்னாட்களில் அந்த இடத்தில் தாயுமானவர் சித்தர் சாமிகளுக்கு சமாதியும் எழுப்பப்பட்டது. பல இடங்களில் இன்றும் தாயுமானவர் சித்தர் சாமிகளுக்கு அவர் முக்தியடைந்த விசாக நட்சத்திரத்தில் சிறப்பான முறையில் குருபூஜை நடைபெற்று வருகிறது. குடமுருட்டி ஸ்ரீ சாது சாமிகள் ஆசிரமம். அண்டி வருபவர்களின் பிறவிப் பயனை ஞான திருஷ்டியால் கணித்துக் கூறிய மகான். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் அபிராமம் அருகில் முத்தாதிபுரம் கிராமத்தில் அருட்திரு குடமுருட்டி சாது சாமிகளின் ஜீவசமாதி அமைந்துள்ளது. அதாவது
மானாமதுரையிலிருந்து 33 கிலோமீட்டர் தொலைவிலும், பார்த்திபனூரிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும், கமுதியிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலும், அபிராமத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும், மானாமதுரையிலிருந்து கமுதி சாலையில் அமைந்துள்ளது அருட்திரு குடமுருட்டி சாது சாமிகளின் ஜீவசமாதி. சித்த மருத்துவம் என்பது தென்னிந்தியாவில் தோன்றிய தமிழர்களின் தொன்மையான பாரம்பரிய மருத்துவ முறையாகும். இது நோய்களை தடுப்பதற்கும் குணப்படுத்துவதற்கும் இயற்கை மூலிகைகள், தாதுக்கள் மற்றும் மன உடல் ஆரோக்கியத்தை மையமாகக் கொள்கிறது. 14 சித்தர்களால் உருவாக்கப்பட்ட இம்முறை வாதம், பித்தம், கபம் ஆகியவற்றின் சமநிலையை வலியுறுத்துகிறது. சித்தர்களின் பாரம்பரியமான மருத்துவ முறையை பின்பற்றிய குடமுருட்டி சாது சாமிகளும் அபிராமம் சுற்றுவட்டார மக்களுக்கு விஷக்கடி, பூச்சிக்கடி மற்றும் கொடிய நோய்களுக்கு மருந்து கொடுத்து மிகப்பெரிய மருத்துவத் தொண்டாற்றி வந்துள்ளார். 1990ஆம் ஆண்டிற்குப் பிறகு அவருடைய மருத்துவப் பணியை அருட்திரு குடமுருட்டி சாது சாமிகளின் ஆசிரமமானது இன்றளவும் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே அபிராமம் குடமுருட்டியில் உள்ள ஐயப்ப சாது சாமிகள் கோயிலில் பரமகுரு பெருமான் அருட்திரு சாது சாமிகளின் குருபூஜை விழாவானது ஆண்டுதோறும் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆசிரமத்தில் கணபதி ஹோமம், சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் அன்னதானம் ஆகியவை முக்கிய நிகழ்வுகளாக கொண்டாடப்படுகின்றன. மாலையிட்டால் அம்மன் ஆலயம், வெளிப்பட்டணம். இருநூற்று 250 வருடம் அருளோட்டம் நிறைந்த மாலையிட்ட அம்மன் ஜீவசமாதியில் மாலையிட்டு வழிபட்டால் திருமணம் நிச்சயமாகும் அதிசயம். கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு முன் அருள்மிகு தர்மமுனீஸ்வரர் கோவிலில் திருத்தொண்டாற்றி மக்களுக்கு தன்னால் முடிந்த நல்ல காரியங்களையும் அருள்மிகு தர்மமுனீஸ்வரருக்கு திருத்தொண்டாற்றியவர்தான் இந்த மாலையிட்டால் அம்மன் ஆவார். அருள்மிகு தர்மமுனீஸ்வரர் கோவிலில் திருத்தொண்டாற்றி வந்த மாலையிட்டால் அம்மனின் விரும்பியபடியே தாயாரான அவர் தேர்வு செய்த இடத்திலேயே அவருக்கான ஜீவசமாதிக் கோயிலை அமைத்து பல சந்ததிகளாக இன்று வரை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அருள்மிகு தர்மமுனீஸ்வரர் கோவிலுக்கு மிக அருகில்தான் இந்த மாலையிட்டால் அம்மன் திருத்தலமும் அமைந்துள்ளது. சிறப்புக்குரிய செய்தியாகும். வெளிப்பட்டன அருள்மிகு தர்மமுனீஸ்வரர் திருத்தலத்தில் அருள்மிகு தர்மமுனீஸ்வரர், அருள்மிகு கருப்பண்ணசாமி, அருள்மிகு மகாக்காளி மற்றும் துணை தெய்வங்களாக அருள்மிகு விநாயகப் பெருமான், அவரோடு முருகப்பெருமானும் இத்திருத்தலத்திலே பக்தர்கள் அனைவருக்கும் கேட்கும் வரங்களை அளித்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றனர். சிவராத்திரி சுபதினத்தன்று வெளிப்பட்டன அருள்மிகு தர்மமுனீஸ்வரர் திருத்தலத்தில் விசேஷ பூஜைகளும் அன்னதானமும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டணத்தில் அருள்பாலிக்கும் அருள்மிகு தர்மமுனீஸ்வரர் ஆலயத்திற்கே உள்ள ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால், அனைத்து தர்மமுனீஸ்வரர் ஆலயங்களிலும் தர்மமுனீஸ்வரர் ஆயுதம் ஏந்திய திருமேனியுடன் காட்சியளிப்பார். ஆனால் வெளிப்பட்டணத்தில் உள்ள ஆலயத்தில் உள்ள தர்மமுனீஸ்வரர் தவம் செய்கின்ற சாந்த சொரூபமாக காட்சியளிப்பார் என்பதே இங்குள்ள சிறப்பாகும். ராமநாதபுரத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும், ராமநாதபுரம் அரண்மனையில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும், சக்கரக்கோட்டையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும், மேலக்கோட்டையிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும் அருள்மிகு தர்மமுனீஸ்வரர் ஆலயம் மற்றும் மாலையிட்டால் அம்மன் கோயிலும் அமைந்துள்ளது. உலகோர் யாவரும் அறமான ஆன்மீக ஞானம் பெறுவதற்கும் நல்ல ஆன்ம வாழ்வை வாழ்வதற்கும் மரணமிலாப் பெருவாழ்வு வாழ்கின்ற சித்தர்கள், மகான்கள் சொன்ன முக்கிய குறிப்புகளுடன் 1008 மகான்களின் ஜீவசமாதிகளின் இருப்பிடங்கள்,
300 மகான்களின் புகைப்படங்கள் அடங்கிய ஜீவ அமிர்தம், ஞான அமிர்தம் என்ற 2 அற்புத நூல்கள் மனிதகுலத்தை வழிநடத்தும் இன்பப் பேரூற்றாகவும் பேரமிர்தமாகவும் குருவாகவும் வந்துள்ளது. இந்த 2 நூல்களும் காலப்பொக்கிஷமாக இருக்கும். மேலும் மற்றுமொரு அரிய பொக்கிஷம் ஒன்று உள்ளது. ஆம், 1000 சித்தர்களை நேரில் உங்கள் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் ஓர் அற்புத நூல்தான் அருளாளர்கள் 1000. இந்த நூல் ஓர் ஆன்மீக புரட்சி நூல் என்கிறார் அருட்திரு பிரபாவதி அம்மையார். திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும், எந்த மொழிக்கும், எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல, அது எல்லாருக்கும் பொது. அது போலத்தான் அருளாளர்கள் 1000 என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும். இந்த நூலில் 1000 சித்தர்கள் செய்த சித்துகள், ஜீவசமாதியில் நடக்கின்ற அற்புதங்கள், ஜீவசமாதி அடைந்த நட்சத்திரம், திதி என எல்லாம் அடங்கியிருக்கிறது. நீங்கள் வணங்க வேண்டிய மகான்களை, உங்களின் குடும்பத்தார் வணங்க வேண்டிய சித்தர்களை அவரவர் நட்சத்திரம் அறிந்து வழிபடலாம். அவயோக நட்சத்திரத்திற்கும் யோக நட்சத்திரத்திற்கும் ஏற்ற சித்தர்களை, மகான்களை வணங்கி அருளைப் பெறலாம். அருளாளர்கள் 1000 நூலில் சித்தர்கள், மகான்கள் வண்ணப் புகைப்படங்களுடன் காலப்பெட்டகமாக அருள் நூலாக வந்துள்ளது. ஆக இந்த 3 அருள் வழங்கும் நூல்கள் ஒரு வீட்டிலோ தொழில் செய்யும் இடத்திலோ இருந்துவிட்டால் போதும். நடக்க வேண்டிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். வாழ்வில் வேண்டிய நலன் கிட்டும். பல அன்பர்களின் வாழ்வில் இந்த நூல்கள் மிகப்பெரிய மாற்றத்தை, அதிசயத்தை உண்டாக்கியுள்ளது. சித்தர்களின், மகான்களின் அருள் தேடும் அன்பர்கள் அனைவரும் ஜிபே மூலம் பணத்தை செலுத்தி நீங்கள் இருக்கும் இடத்திற்கே மேலே குறிப்பிட்ட சித்தர்களின் அனைத்து தகவல்களும் அடங்கிய 3 புத்தகங்களையும் வரவழைத்து பலனடையலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாழ்க சித்தர்கள் புகழ், வளர்க சித்தர்களின் தொண்டு. நன்றி, வணக்கம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்.